அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். புதன், குரு, சுக்கிரன், கேது, சனி, ராகு, செவ்வாய், சந்திரன், சூரியன் போன்ற கிரகங்கள் தான் மனிதனை ஒரு சாரத்திலே ஒரு தரப்பிலே இயக்கி நல்லவைகளும் தீயவைகளும் தருவதற்கு காரணமாக இருப்பது. அது எவ்வித சுபமங்கள தடையாக இருக்கட்டும், எவ்விதமான வருமான குறைச்சல் தடையாக இருக்கட்டும், அல்லது புத்தி பேதலித்து குழப்பமாக இருக்கட்டும், இன்று அளவில் நிறைய இருப்பது மன அழுத்தம். ஏதோ ஒரு மனபாரத்தை சுமந்து எல்லோரும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வழிபாடுகள் செய்தாலும் நிம்மதியான தூக்கம் இல்லை, நிம்மதியும் இல்லை. ஏன் என்ற கேள்விக்கெல்லாம் விடையில்லை. மந்திரம் எடுத்தோம், தந்திரம் எடுத்தோம், இருந்தும் எங்களால் நிம்மதியாக வாழ முடியவில்லை. யாரை கேட்டாலும் சூன்யம் என்றார்கள், பேய் என்றார்கள், பிசாசு என்றார்கள். நாங்களும் செய்யாத வழிபாடு இல்லை, செய்யாத செலவுகள் இல்லை, எங்கள் சொத்தே அழிந்து போனது அப்படி என்று சொல்பவர்கள் கூட இருப்பீர்கள். இது போன்று தெரியாத, தீர்வே இல்லாத ஒரு விஷயங்களுக்கு காரணம் இதுவாக ஒன்றும் இருக்கிறது. அது என்ன? ஆரம்பத்தில் சொன்னபோது புதன், குரு, கேது, சுக்கிரன், சூரியன், சனி, சந்திரன், அங்காரகன், ராகு என்ற ஒவ்வொருவரும் பிறக்கின்ற ஜாதக அடிப்படையில் ஏற்படுகின்ற சஞ்சித ஆகாமியம், பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய கர்மத்தின் வாயிலாக கிரகங்களினால் ஏற்படுகின்ற விளைவும் வினையும் தான் அது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் ஒன்று என்று நான் சொல்லியிருக்கிறேன். பலவிருக்கிறது, அதில் இதுவும் முக்கியமாக ஒன்று. அதனால் பிறக்கும் பொழுது ஜனனகால அடிப்படையிலே ஜாதகத்திலே இந்தந்த கிரகங்களுடைய அமைப்பு பகையாக இருக்கிறதா, பாதகமாக இருக்கிறதா, மாரகமாக இருக்கிறதா, அல்லது எந்த தசா நடக்கிறது, அந்த தசையினால் ஏதாவது வேதனை இருக்கிறதா? எனக்கு இந்த வீட்டிலே ராகு இருக்கிறது, பாம்பு தோஷம் என்கிறார்கள். இந்த வீட்டிலே செவ்வாய் தோஷம் என்கிறார்கள். மேலும் காலசர்ப்ப தோஷம் என்கிறார்கள். உனக்கு இந்த வயது வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் இப்படி பலவாக பிரச்சனை தங்கள் ஜாதகத்திலே இருக்கிறது என்று நினைப்பவர்கள் வருகின்ற 19/7/2026 அன்று மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், கௌமாரி தேவியினுடைய வழிபாடு இருக்கிறது. இந்த அகத்திய சூத்திரத்திலே கௌமாரி தேவி இந்த ஜாதகத்திலே அமையப்பட்ட கிரகங்களினுடைய தீவினைகளை அகற்றுகின்ற வல்லமை படைத்தவர் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை முத்தாய்ப்பாக அடியேன் எடுத்துக்கொண்டு, அடியேனே இங்கே தான் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது மற்றவர்கள் செய்வது எப்படி என்பது எனக்கு தெரியாது. கௌமாரி தேவியினுடைய பாதத்திலே உங்கள் ஜாதகங்களை வைத்து அத்துணை ஜாதகங்களுக்கும் அடியேன் மந்திரம் பிரயோகம் செய்து கிரகசாந்திகள் செய்து இந்த சஞ்சிதம், ஆகாமியம், பிராரப்தம் என்ற கர்மத்திற்கு தீர்வு வைத்து வினைப்பயனா, விதிப்பயனா, கிரகப்பயனா, எப்பயனாயும் தீவினையாக இருப்பின் அதற்கு ஒரு தீர்வு தருகின்ற மார்க்கமாகத்தான் அடியேன் பூஜை செய்ய போகின்றேன். வருகின்ற ஜாதகத்தை அந்த சன்னிதானத்திலே, கௌமாரி சன்னிதானத்தின் பாதத்தில் வைத்து அடியேனே மந்திர பிரயோகம் செய்ய போகின்றேன். அதை உங்கள் கண்ணார காண முடியும், காதார கேட்க முடியும், மனமாற உணர முடியும், உளமாற பலனடைய முடியும். அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு அடியேன் மந்திரங்களை, கிரகசாந்தி மந்திரங்களை உங்கள் காதார கேட்டு பயனடைந்து சாங்கம், உபாங்கம், பிரத்யாங்கம் என்று சொல்லக்கூடிய நம்மோடு இருப்பது, நம்மோடு இருந்தும் இல்லாமல் இருப்பது, நம்மோடு இல்லாமலே இருந்து நமக்கு பயன் தருவது, இவைகளினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அந்த 19/7/2026 அன்று இருக்கிறது என்பதை சொல்லி, இதில் பங்கு கொண்டு ஜாதக சமர்ப்பணத்திலே பங்கு கொண்டு பயனும் பலனும் அடைய வேண்டும் என்று தனிப்பட்ட முறையிலே அடியேனே செய்வதினால் அனைவரையும் அழைத்து மகிழ்கின்றேன். எத்தடையாயினும், எப்பிரச்சனைகள் ஆயினும், எவ்வித வேதனையும் துன்பங்கள் ஆயினும், எவ்வித நோய்கள் ஆயினும், தீராத நோய்களுக்கு தீர்வாகவும் அதற்கான மார்க்கம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான வழியினையும் காட்டவல்ல அந்த கிரக சாந்தி வேள்வியிலே
ஜாதக சமர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நடக்கப் போகின்ற வேள்வியில் அனைவரும் பங்கு கொண்டு ஜாதக குறைகளை தீர்த்து கொண்டு நன்றாக இருக்க அழைத்து மகிழ்கிறேன். வணக்கம்.